கேசரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹீட் ஆன உடனே அதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் வந்து 2 கப் ரவை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 கப் ரவைக்கு 3 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பேனில். நெக்ஸ்ட்டு வாட்டர் கூட வந்து பொடிச்சு வச்ச வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச ரவை கூட இந்த வெள்ளைப்பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகையும் உடனே ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. பேலன்ஸ் இருக்க பாகையும் ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கா ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வாழை இலையில் வந்து நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கும் முந்திரி பருப்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடியாகி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.